சாய்ராம், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுவாமியோட மகிமைகள் பற்றி தான். ஒருவருடைய வாழ்க்கையில சுவாமியை நம்பி இருந்தோம் அப்படின்னம்னா, நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போது சுவாமி அதற்கு பக்கபலமா கட்டாயமா எப்போதும் நம்ம கூட இருப்பாங்க சாய்ராம். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான், ஒரு பக்தருக்கு நடந்த நிகழ்வு பற்றி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாங்க சாய்ராம். ஒரு அம்மா ரொம்ப உடம்பு முடியாம கோமா ஸ்டேஜுக்கு போற லெவலுக்கு அந்த அம்மாவுக்கு வந்து உடம்பு முடியாத லெவல்ல இருந்தப்போ அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில மருத்துவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, இல்லைங்க கொஞ்சம் சிரமம் இவங்களை காப்பாத்துறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கின்ற வேலையில சுவாமி கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, சுவாமி இந்த மாதிரி இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, உடம்பு சரியில்லை, அவங்கள நம்ம ஹாஸ்பிட்டல் நான் கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணிருக்கோம், அவங்களுக்கு வந்து ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டு கோமா ஸ்டேஜுக்கு போற அளவுக்கு அவங்களுக்கு வந்துச்சு சுவாமி அப்படின்னு சொன்னங்காட்டி சுவாமி சொன்னாங்க, நீங்க கூட்டிட்டு வாங்க, சுவாமி பாத்துக்கிறேன் அப்படின்னு சுவாமி சொன்னாங்க. அதற்கு பிறகு அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா இங்க ரெட்டப்பருத்திக்கு ஒரு ஆம்னியில வச்சு கூட்டிட்டு வந்தாங்க. அப்படி கூட்டிட்டு வந்திருந்தப்ப பாத்தீங்கன்னா சுவாமி வந்து வெளியில வந்து நின்றுட்டு இருந்தாங்க. அந்த அம்மா கார்ல உட்கார்ந்து இருந்தாங்க. சுய நினைவே இல்லாத ஒரு நிலைமையில தான் அந்த அம்மா உட்கார்ந்து இருந்தாங்க. சுவாமி அப்படியே பார்த்த மாதிரியே உட்கார்ந்து இருந்தாங்க. சுவாமி வந்து அப்படியே அந்த அம்மாவை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. சுவாமி கையால விபூதியை வர வச்சு அந்த அம்மாவுக்கு கொண்டு போய் நீங்க நெத்தியில இந்த விபூதியை வச்சு விடுங்க, கண்டிப்பா அவங்க சரியாயிருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்களும் வந்து அந்த மாதிரி பண்ணினாங்க. நீங்க வந்து சுவாமியை வந்து மனசார நினைச்சுக்கோங்க, கட்டாயம் சுவாமி உங்க கூட இருந்து உங்களை காப்பாத்திடுவாங்க அப்படின்னு சுவாமி ரொம்ப ஆறுதலா அவங்களுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களும் ரொம்ப சந்தோஷம், சுவாமி எங்களுக்கு எப்படியாவது சரி பண்ணிட்டீங்கன்னா போது, ஏன்னா குழந்தை இருக்கு அவங்களுக்கு, அவங்க வீட்டுக்காரி இல்ல, அதனால கொஞ்சம் நீங்க தான் சுவாமி எங்களுக்கு வந்து பாத்துக்கணும் அப்படின்னு அவ்வளவு ஒரு பாசமா சுவாமி கிட்ட பேசிட்டு போனாங்க. கட்டாயம் சுவாமி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு வந்து உறுதி கொடுத்தாங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்த வியாழக்கிழமை வந்து அவங்க பகவானை பாக்குறதுக்கு அந்த உடல்நிலை சரியில்லாத அந்த அம்மாவை அதே மாதிரி ஆம்னி கார்ல தான் கூட்டிட்டு வந்தாங்க. போன தடவை வந்தப்போ அந்த அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுய நினைவே இல்லாத அளவுல தான் வந்தாங்க. ஆனா அதுக்கு அடுத்த வாரம் சுவாமியை பார்க்க வர்றப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் என்ன ஏது, நம்ம யாரு எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுடைய உடல்நிலை கொஞ்சம் வந்து சரியாகி வந்திருந்ததுங்க சாய்ராம். அதே மாதிரி இப்படி ஒவ்வொரு வாரமும் சுவாமியை பார்க்கறதுக்காக அவங்க வந்து வியாழக்கிழமை அந்த அம்மாவை வந்து கூட்டிட்டு வந்துகிட்டே தான் இருந்தாங்க. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில ஒவ்வொரு வாரமும் அவங்க சுவாமியை பார்த்துட்டு போனதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு அவங்களுடைய உடல்நிலை சரியாயிக்கிட்டே வந்திருக்குதுங்க சாய்ராம். இந்த மாதிரி ஒரு வாரம் வர்றப்போ கோமா ஸ்டேஜுக்கு போற நிலைமையில இருந்த அம்மா அதுக்கடுத்து சுவாமியை பார்த்ததுக்கு அப்புறம் சுய நினைவுக்கு வந்தாங்க. அதுக்கு அடுத்த வாரம் வர்றப்போ நல்லா ஒருத்தவங்க பக்கத்துல வந்து அவங்க அம்மா உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா யாராவது பிடிச்சுக்கிற சூழ்நிலையில தான் இருந்தாங்க. அப்படி இல்லாம இவங்களே தானா ஸ்ட்ரிஃபா உட்கார்ற அளவுக்கு வந்தாங்க. அதுக்கு அடுத்த வாரம் வரும் பொழுது சுவாமி கிட்ட வாய் திறந்து பேசுற அளவுக்கு வந்தாங்க. கடைசி வாரம் வருகின்ற பொழுது பாத்தீங்கன்னா பட்டு சாரி கட்டி சுவாமி கிட்ட வந்து பாத நமஸ்காரம் வாங்கி, சுவாமி நீங்க என்னுடைய வாழ்க்கையவே காப்பாத்தி கொடுத்திருக்கீங்க, நான் வாழ்றதே என்னுடைய குழந்தைக்காகத்தான், அதவே நீங்க காப்பாத்தி கொடுத்திருக்கீங்க அப்படின்னு மனம் புரிதி சுவாமி கிட்ட நமஸ்காரம் வாங்கிட்டு, நான் எப்பவும் கட்டாயம் உங்களை மறக்கவே மாட்டேங்க சுவாமி அப்படின்ட்டு, என்னுடைய நீங்க எனக்கு வந்து சரி பண்ணதுக்கு காரணமா சுவாமி நான் எப்பவும் உங்க கூடயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சுவாமி கிட்ட அவ்வளவு ஒரு அன்பை அந்த அம்மா வெளிப்படுத்தினாங்க சாய்ராம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா சுவாமி இந்த அளவுக்கு சரி பண்ணிட்டேங்கிறதுனால அவங்க வந்து வீக்லி வாரம் வந்து ரெட்டப்பருத்தியில வந்து சுத்தம் பண்றது, அந்த கோயில் எல்லாம் வந்து பெருக்கி சுத்தம் பண்றது, இந்த மாதிரி வேலைகள் வந்து அவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்படி இருக்கின்றதுனால இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் பகவானை நோக்கி வரும் பொழுது அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கட்டாயம் பூர்த்தி ஆகிற ஒரு விதமாக தான் சாய்ராம் இருக்கு. அதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம செய்யறோம், என்ன அப்படின்னா பகவானை நம்பி ரெட்டப்பருத்தி மண்ணில காலடி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அந்த நிமிடமே அந்த கணமே சுவாமி கட்டாயம் எனக்கு இது சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு பரிபூரணமா நம்பிடணும் சாய்ராம். ஐயோ நான் இவ்வளவு நாளா வர்றனே எனக்கு சரியாக மாட்டேங்குது அப்படின்னு புலம்பாம மனசை தளர விடாம நம்ம வந்துட்டோம். சுவாமியை நோக்கி ரெட்டப்பருத்திக்கு வந்தாச்சு, சுவாமி கிட்ட வந்து சரணாகதி அடைய முயற்சி பண்ணியாச்சு. இனி நம்மளுடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் அது பகவான் பாத்துக்குவாங்க, நம்ம அதை நினைச்சு பயப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம மன உறுதியோட சுவாமியோட இடத்துல இருக்கணும் சாய்ராம். அப்படி இருந்தோம்னா தான் நம்ம எந்த விஷயம் வந்து செஞ்சாலும் வந்து பாத்தீங்கன்னா எதுவா இருந்தாலும் நம்ம கூட சுவாமி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பக்க பலமா நம்மளுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும் சாய்ராம். நம்ம செய்யற விஷயங்கள்னாலையும் நம்ம பண்ணுகின்ற வந்து தேவையில்லாத ஒரு விஷயங்கள் ஏதாவது நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளே அறியாமலேயே செஞ்சிருக்கோம். அந்த மாதிரி செஞ்சதுனாலதான் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கஷ்டம் அப்படிங்கிற ஒரு கர்ம வினையை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதையெல்லாம் வந்து சுவாமியோட இடத்துக்கு வர்றப்போ அந்த கர்ம வினைகள் எல்லாம் சுவாமி படிப்படியா வந்து குறைத்து கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை மேம்பட செய்யறாங்க. அதுக்கு நம்ம வைக்க வேண்டியது சுவாமியிடம் முழுமையான அன்பு மற்றும் முழுமையான பக்தி மற்றும் அதை விட எல்லாம் சார்ந்த முழுமையான நம்பிக்கை. சுவாமியை எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது பண்ண மாட்டாங்களா அப்படின்னு ஏக்கத்தோட பார்க்காம என்னுடைய சுவாமி எனக்காக பண்ணுவாங்க, கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கையை சுவாமி காப்பாத்திடுவாங்க அப்படின்ட்டு நம்ம மனசார நம்பினோம்னாவே போதுங்க சாய்ராம். அந்த கணத்துல இருந்து நம்ம சுவாமியோட குழந்தைகள் ஆகிடுறோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்மளுடைய பகவான் நமக்கு வந்து வழிநடத்தி நம்மளை எல்லாத்தையுமே ஒரு நல்ல ஒரு பாதையில அழைத்து செல்வாங்க சாய்ராம். அதுக்கு நம்ம சுவாமி கூட எப்பவுமே இருக்கணும். சுவாமியோட பஜன்ல நம்ம கலந்துக்கலாம். சுவாமியை பார்க்கறதுக்கு எத்தனையோ டிவோட்டிஸ் வந்துகிட்டே தான் இருக்காங்க. அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா சுவாமி இப்படியாவது வந்து பாத்தீங்கன்னா
நாங்க உங்க கூடயே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் சுவாமி கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க. அதுதான் சுவாமி வந்து நீங்க எப்பவுமே என்னுடைய குழந்தைங்க தான், எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட குழந்தைங்க தான் அப்படின்னு சுவாமி அந்த பக்தர்கள் கிட்ட பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அன்பை வெளிப்படுத்துவாங்க. சுவாமி எதிர்பார்க்கிறது பணமோ காசோ இது எதுவுமே இல்லைங்க சாய்ராம். தூய்மையான அன்பு மட்டுமே. அந்த அன்பை ஒண்ணு மட்டும் நம்ம சுவாமிக்கு கொடுத்தோம்னா போதும், கட்டாயம் சுவாமி நம்ம கூட எப்பவுமே இருப்பாங்க சாய்ராம். நம்ம எல்லாருமே நம்மளுடைய வாழ்க்கையில அனைத்தையும் நம்ம கடந்து வரணும் அப்படின்னம்னா சுவாமியோட பாதத்துல நம்ம சரணாகதி அடைஞ்சோம்னாவே போதுங்க சாய்ராம். வாழ்க்கை முழுவதும் நம்மளுடைய பகவான் நம்ம கூட எப்பவுமே இருப்பாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மளை எக்காரணத்து கொண்டும் கைவிட மாட்டாங்க சாய்ராம். அதனால எல்லாருமே ரெட்டப்பருத்திக்கு வந்து பகவான் ஸ்ரீ பிரேம சாய் பாபாவின் அருளாசியுடன் அனைத்து செல்வங்களையும் வளங்களையும் பெற்று அனைவரும் சந்தோஷமாக பகவானுடன் எப்பொழுதும் இருக்க வேண்டும் சாய்ராம். நன்றிங்க சாய்ராம்.